அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சகுனங்கள் இந்த பள்ளியை சுற்றி நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். குறிப்பாக ஆன்மீகம் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வீட்டிலேருந்து பள்ளியை விரட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நான் பள்ளியை பார்த்து நம்ம ஆபத்து அப்படின்னு சொல்கிறோம், சில பேர் பயந்துக்கிறாங்க. ஆனால் வீட்டிலேருந்து விரட்டக்கூடாது அப்படின்னா எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு அப்படின்னாவே கண்டிப்பாக இது மாதிரியான சில ஜந்துக்கள் வசிக்கிறது உண்டு. ஆனாலும் முக்கியமான ஒரு ஒரு உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்லி. பல்லி இல்லாத வீடே இல்லை, அப்படி பார்க்கவே முடியாது அப்படி கூட சொல்லலாம். அப்படி சில பேர் வீட்டில் பல்லி வாழ்வது அதிர்ஷ்டம் அப்படின்னும், சிலர் பல்லியை வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னும் விரட்டுறதும் உண்டு. இது எல்லாமே நம்ம கலந்து தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஏன் நம்ம வீட்டில் பல்லி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதே போல் எந்த மாதிரியான விஷயங்களை பல்லிகள் நமக்கு எச்சரிக்கும், அதுக்கு ஒரு சிறு கதையும் பார்த்துட்டு தொடர்ந்து இன்னும் நிறைய தகவல்களை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் வீட்லேயும் நீங்கள் பல்லிகளை பார்க்குறீங்களா? குறிப்பாக பூஜை ரூமில் பார்க்குறீங்களா? அதே போல் வீட்டு வாசப்படியில் பார்க்குறீங்களா? கருநிற பள்ளியை பார்க்குறீங்களா? அந்த பள்ளி உங்கள் வீட்டில் சத்தம் போடுதா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்களும் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா? அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுடைய பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? உங்கள் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது, பிள்ளை சூனியம் ஏவல் வசியம் இந்த மாதிரியான இதில் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அப்படின்னு குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நம்ம இப்போது பள்ளிகள் இந்த பள்ளி வீட்டில் இருப்பதால் உண்டாகக்கூடிய ஆன்மீக மாற்றத்தை பற்றி பார்க்கலாம். அதில் ஒரு சிறு கதையும் தொடர்ந்து பார்க்கலாம். என்ன, ஒரு முறை கௌதம முனிவர் அவரோட சீடராக இருந்த 2 பேரை பூஜை வேலையில் தீர்த்தம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அந்த தீர்த்தத்தில் பல்லி விழுந்துருச்சான். இதை பார்த்ததுமே கௌதம முனிவர் ரொம்ப கோபம் அடைந்தாராம். நான் இப்படி வேலை சொல்லும்போது இந்த மாதிரி பல்லி விழுந்துருச்சு அப்படின்னு ரொம்ப கோபப்பட்டு அந்த கோபம் தாங்காமல் முனிவர் நீங்கள் 2 பேரும் பல்லியாக மாற போகிறீங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாராம். சீடர்களும் அவர்கள் தெரியாமல் செய்த பாவத்துக்கு மன்னியுங்கள், பாவ விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு கதறிய போது முனிவரும் மனம் இறங்கி சத்தியவிரத சேஸ்திரமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை சென்று தரிசனம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு 2 பேரும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை தரிசித்து கடும் தவம் புரிந்து வந்திருக்காங்க. பெருமாளும் மனம் மகிழ்ந்து சாப விமோச்சனம் கொடுத்து 2 பேருக்கும் வைகுண்டம் அழைத்து சென்றாராம். அதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சரீரங்கள் பஞ்சலோகங்களால் எனக்கு பின்னால் எப்போதுமே இருக்கும் அப்படின்னும் அவர் சொன்னாராம். அதை தொட்டு வணங்குபவர்கள் எல்லா விதமான தோஷங்களும் விலகி மோட்சம் அடைவாங்க அப்படின்னு அருள் புரிந்தாராம். அப்படியாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் மூலமாக மூலவர் பின்னால் 2 பஞ்சலோக பள்ளிகள் இருக்கிறத பார்க்க முடியும். ஒன்று வெள்ளி மூலமாகவும் இன்னொன்று தங்க மூலமாகவும், அதாவது வெள்ளி முலாம் பூசப்பட்டும் இன்னொன்று தங்க முலாம் பூசப்பட்டும் காட்சி கொடுக்கும். நீங்கள் இப்படி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இந்த பள்ளிகளுடைய சிலைகளை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா மக்களும் எல்லா பக்தர்களும் அந்த பள்ளிகளை தொட்டு வணங்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி தொட்டு தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு பள்ளிகளால் ஏதோ ஒரு தோஷம் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் சரி, இல்லை சாதாரணமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க, கஷ்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட அது எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த பள்ளி தரிசனம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரதராஜ கோவில் இந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் பார்க்க முடியும். இந்த 2யுமே எவர் ஒருவர் தங்களுடைய கையால் தொட்டு வணங்குறாங்களோ அவர்களுக்கு எல்லா விதமான தோஷமும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் ஒரு முறை காஞ்சி மகா பெரியவர் பள்ளிகளை வணங்கி வரும்போது தலையில் பள்ளி விழ அதை சகுன பலனாக கருதி அவரின் சீடர்கள் பயந்து போனாங்களாம். ஆனால் பெரியவரோ இது சத்திய விரத சேஸ்திரம், கவலைப்படாதீங்க, இங்கு பள்ளி தோஷம் பழிப்பது கிடையாது அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். ஆக நம்ம வீட்டில் பூஜை அறையில் பள்ளிகள்
பல்லிகள் தென்பட்டால் அதை விரட்டாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. பல்லி சுவாமி படங்களுக்கு பின்னால் இருக்குது அப்படின்னா பயந்துக்காதீங்க. அப்படி இருக்கும்போது அது நம்மளுடைய தோஷத்தை விளக்கக்கூடியது அப்படின்னு நினைத்து நீங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாயிருங்க. கண்டிப்பாக நம்ம வீடுகளில் பல்லி இருக்கிறதும் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் வீடுகளில் பல்லியை இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். சரி, மேலும் என்ன மாதிரியான வகையில் பல்லிகளை வீட்டில் பார்க்கக்கூடாது, அப்படி பார்த்தா உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு என்னென்ன விஷயமெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லோருடைய வீட்டின் சுவற்றிலுமே இருக்கும் ஒரு விலங்கு தான் இந்த பல்லி. இந்த பல்லி பார்க்குறது பலருக்குமே ஒரு அருவருப்பான உணர்வை தரக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் பல்லி லக்ஷ்மி தேவியினுடைய அடையாளமாக கருதப்படுது. இது அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது பல்லி சத்தமிட்டா அது நல்ல ஒரு சகுனமாக கருதப்படுது. இது தவிர கோவில் மற்றும் வீட்டின் பூஜை அறையில் பல்லி இருந்தது அப்படின்னா அது மிகவும் நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பல்லி இருந்தால் எப்போதுமே வீட்டில் தானியங்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கத்தை பராமரிக்கிறது, அதோடு வீட்டின் பொருளாதார நிலை மேம்படுத்துவதையும் சுட்டி காட்டுது. இப்படிப்பட்ட இந்த பல்லியை எங்கு கண்டால் நல்ல பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கு கண்டால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்டு சாஸ்திரத்தின்படி பல்லியை குறிப்பிட்ட நாளில் நம்ம பார்க்குறது மங்களகரமானதாக சொல்கிறாங்க. அதுவும் தீபாவளி பண்டிகை அந்த அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இரவில் வீட்டில் பல்லியை பார்த்தா அது ரொம்ப நல்ல அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பல்லி லக்ஷ்மி தேவியை குறிக்குது. எனவே தீபாவளி அன்னைக்கு வீட்டில் புதிதாக பல்லியை பார்த்தீங்க அப்படின்னா அது வீட்டிற்கு லக்ஷ்மி தேவி வருவதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு நம்பப்படுது. இதோடு நம்ம புதிய வீட்டில் அல்லது வீட்டுக்குள்ளே நுழையும் போது பல்லியை பார்க்குறோம் அப்படின்னா அது முன்னோர் அல்லது தாய் தந்தையினுடைய வருகையை சுட்டி காட்டுது. மேலும் இது தங்களை ஆசீர்வதிக்க முன்னோர் அல்லது தாய் தந்தை பல்லியாக தோன்றி வந்திருக்காங்க அப்படின்னு நம்புகிறாங்க. இருந்து மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது பல்லி இறந்து அல்லது மண்ணில் புதைக்கப்பட்டிருப்பதை கண்டீங்க அப்படின்னா அது ஒரு கெட்ட சகுனமாகவும் கருதப்படுது. ஒருவருடைய கனவுல பல்லியுடன் சண்டையிடுவதை காண்பது வேறுபாடுகளை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபுறம் கனவுல பல்லியை பிடிக்க முயன்று அவை பயந்து ஓடுவது போன்று தோன்றினா அது நல்ல அறிகுறி. அதன் பொருள் நீங்கள் விரைவிலேயே நல்ல செய்தியை பெற போகிறீங்க மற்றும் பண மழையில் நனைய போகிறீங்க அப்படிங்கிறத அர்த்தப்படுது. வீட்டில் அல்லது அதற்கு மேற்பட்ட பல்லிகள் சண்டையிடுவதை பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு வீட்டு பிரச்சனையை குறிக்குது. பல்லிகளுக்கு இடையே ஏற்படும் சண்டை வீட்டில் உள்ளவர்கள் இடையே ஒற்றுமையை காட்டுவதோட காரணம் இல்லாமல் நம்ம வீட்டில் சண்டைகள் தொடங்க போவதையும் குறிக்குது. எனவே நீங்கள் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதோடு உங்கள் வீட்டில் தரையில் மீண்டும் மீண்டும் பல்லி நடமாடுதா அப்படின்னா அது பூகம்பம் அல்லது புயல் போன்ற இயற்கை நிகழ்வுகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போகிறதையும் இந்த பல்லிகள் தரையில் ஊறுவதை நம்மளுக்கு ஒரு சொல்லக்கூடிய விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அனுபவ ரீதியாக நம்மளுடைய முன்னோர்கள் இதெல்லாம் பார்த்து கவனித்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட நீங்களும் உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி பல்லிகளை பார்த்து சகுனங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பல்லியை பார்த்தீங்களா, மேலும் நீங்கள் தடையில் நடமாடும் போது பார்த்துருக்கீங்களா, வால் இல்லாத பல்லியை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் பூஜை அறையில் அந்த பல்லியை பார்க்கும்போது என்ன செய்வீங்க? கண்டிப்பாக விரட்டக்கூடாதுங்க. நீங்கள் வழிபாடு செய்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது தான். ஆனால் விரட்டாமல் இருக்கணும், அதுதான் ரொம்பவே முக்கியமானது. சரி, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்து கொண்டீங்க? இந்த பல்லியினுடைய சிலைகளை தொட்டு வணங்கிய அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இது போன்ற எல்லா தகவல்களையும் மறக்காமல் நம்மளுடைய நேயர்களுக்காக கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்மளுடைய சேனலில் இன்னும் என்ன மாதிரியான வீடியோக்கள் போடலாம், ஆன்மீகம் சம்பந்தமாக எனக்கு இந்த மாதிரியான தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மேலும் இந்த கோவில் பற்றி போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் பல்லிகள் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.